அவள் தானே எங்கள் புன்னகை. என்னாச்சு எனக்கு? நைட்டு மகேஷ் வந்தா ஏதேதோ பேசினா குடிச்சிட்டு. ஐயோ, அவன் அவன் என்னமோ சொன்னான்ல. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு எனக்கும் சீ இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. என் மகேஷ் அப்படிப்பட்டவன் இல்லை, அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அவன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அதனால அவன் அப்படி பண்ண மாட்டான். எனக்கு அது நல்லாவே தெரியும். என் நிழலை கூட அவனுக்கு தப்பா பார்க்க தெரியாது. அந்த விதத்துல அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் என் மகேஷ் ரொம்ப நல்லவன். அவனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவன் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான். உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ எந்த தப்பும் என்கிட்ட பண்ண மாட்ட. நீ எவ்வளோ நல்லவன், உன்னோட கேரக்டர் என்ன, நீ எப்படிப்பட்டவன், மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துப்ப, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். A to Z உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். பண்ணியிருக்க மாட்டேதானே? ஆமா, பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பாரு, கல்யாணமே ஆனாலும் நீ எனக்கு உரிமையானவளாகவே இருந்தாலும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். என்ன, குட்டி குட்டி ரொமான்ஸ் அது வேற விஷயம். ஆனால் டச்சிங்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நிறைய உணர்வுபூர்வமான அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உன்னோட முழு சம்மதத்தோட தான் எனக்கும் ஆகட்டும் உனக்கும் ஆகட்டும் அது கிடைக்கணும். என்றைக்குமே உன் விருப்பம் இல்லாமல் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். ஓகே, என்ன நம்புறியா? நம்புறேன், கண்டிப்பா நம்புறேன். நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அது கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன். பிகாஸ் ஐ லவ் வித் யூ. லவ்வையும் தாண்டி நீ என் புருஷன். டேய் அண்ணா பையா, டேய் அண்ணன் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீ சாத்து போ, உனக்கு என்ன, வேலை பாரு. சரி, நேத்து நைட்டு குடிச்சிட்டு எங்க போனேன்? சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தேன். போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்தேன். நீ ஏன் ஒரு தொட நடங்கி பேயின்னு சொல்லிட்டாலே அப்படியே உச்சா போயிடுவ. நீ சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தியோ? டேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க? உனக்கு என்ன? டேய் இல்லடா, இந்த இப்ப ட்ரெண்டா இடையில வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு பத்தியா? அது மியூசிக் கூட அது பிஜிஎம். அது ஒரு பிஜிஎம் இருக்குல்ல, என்ன ஆண்டு உட்காந்துருக்க? என்ன பிஜிஎம், என்ன ட்ரெண்ட்? எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் அது இல்லடா, அது என்ன படம் கூட தெரியல இருக்கு. ஆனா அதை வச்சுதான் எல்லாமே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். நீ நான் ட்ரை பண்ணலாமா? பிஞ்சு போன செருப்பாலே அடி வாங்கிட்டு போயிடுவேன். மரியாதையே போ. இப்ப ரெடி ஆகணும் நானு. மணி என்ன 5 தானே ஆகுது. பசங்க கிளம்புறதுக்கலாம் சும்மா 5 மினிட்ஸ் போவோம். போறமா, தண்ணியில ஊத்திட்டு வரமா, தலை சீவரமா, கெத்தா இருக்கணும்டா. இப்பதான் என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி சொரிஞ்சு குளிச்சுட்டு வருவியா? இதுல இருந்து என்ன தெரியுது? நீ காக்கா குளியல் போடுற. கரெக்டா? டேய், யார பார்த்து காக்கா குளியல்ன்ற? காக்கா குளியல் போட்ட நடந்து வெள்ள பிள்ளைன்னு இருக்கா? டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. அப்படிங்களா? காக்கா குளியல் போடலீங்களா? டெய்லி பாத்ரூம்ல வந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். உள்ள ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்ரூம்ல. சி என்னடா சொல்ற? டேய், நான் ஒரு பையன்டா, உன் தம்பி. என் பாத்ரூம்ல கேமரா செட் பண்ணி வச்சு என்னடா பண்ற நீ? நீ குளிக்கிற அழக ரசிச்சுட்டு இருக்க, வேற என்ன பண்றது? கருமம், ஒரு ஆம்பளை குளிக்கிற அழக ரசிக்கிறது இந்த உலகத்திலே நீ மட்டும்தான்டா. ஆமா, இவங்க பெரிய கோவைப்பதான் உதட்டலைக்கு. அங்க என்ன இருக்குதோ இங்கேயும் அதேதான் இருக்கு. என்ன ஓவரா பண்ணிட்டு இருந்த மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டுருவேன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அதான்டா அந்த என்ன ஆண்டு உட்காந்துருக்க? எனக்கு புரியலடா. என்ன இது பிஜி மேல் போட்டு பார்க்கலாம். இரு, நம்ம அட்மிட் போடுவாங்க. ஏமா அட்மிட் போட்டு விடுமா?
இந்த பிஜிஎம் தான்டா. இதுவா? இதை வச்சு என்ன பண்ண போற? ரீல்ஸ் போட்டி போட போறியா? ஆமாடா, நான் நிறைய ரீல்ஸ் சர்ச் பண்ணேன். அது இந்த பிஜிஎம் நல்லா ட்ரெண்டா இருக்குடா. அதான்டா, நான் ஒருத்த மட்டும் பண்ண நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? நீ ஒருத்த பண்ணாலே பார்க்க முடியாது. நம்ம 2 பேர் பண்ணிட்டு மூஞ்சியா இன்ஸ்டாகிராம்ல காட்ட முடியாதுடா. பிள்ளைங்களா பார்த்து சைட் அடிச்சுனா நீ அழகு போயிருண்டா. டேய், என்னடா இப்படி சொல்ற? ஒரு தம்பிக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? உனக்காக நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? நீ இப்படி பண்ணி வச்சுக்கோ, கல்யாணமே நின்றும். அதுக்கு நான் கேரண்டி. எது? இந்த அஞ்சலி சாங்குக்கு நீ நானும் ரீல்ஸ் பண்ணா என் கல்யாணம் நின்றுமா? எவன் சொன்னது? உன் தம்பி சொல்றேன், நம்பு. அப்படிங்களா? சரி, 2ல ஒரு முடிவு பண்ணலாமா வேண்டாமா? இல்ல வேண்டாம், மூடிட்டு போ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. தண்ணி வெடி என்ன அணு உண்டு வாயில வச்சிருவேன். போடா வெண்ட வந்துட்டா ஆன்ட்டு. இவ்வளவு தூரம் பேசிச்சுல, கண்டிப்பா இந்த ரீல்ஸை நான் பண்ணி போடுவேன்டா. என் ஆள் கூட பண்ணி போடுவேன். அப்ப வயிறு வந்து சாவணி. அப்படியா? இனிமே ஆள்கிட்ட தைரியமா நான் தான் சொல்லுப்போம். சொல்லிட்டு உயிரோட இங்க வந்து நில்லு. அதுக்கப்புறம் ரீல்ஸ் பத்தி பேசல. என்ன ஓ எங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியோ? டே, நீ இன்னைக்கு பாப்ப மாதவ யாருன்னு இன்னைக்கு நீ பாப்படா. பாப்ப வெட்டி பந்தால என்கிட்ட காட்டக்கூடாது. என்ன மூட்டு போ. கிளம்பு கிளம்பு. கிளம்பணும், குடிச்சிட்டு கிளம்பணும். போ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரணம் தானே நம்ம கூட குடிச்சான். நீ எந்த மூலையில விழுந்து கிடந்த? ஆமாடா, நீ எங்கேயோ போயிட்ட. நான் உன்னை தேடி வரலானா அந்த இடத்துல விழுந்து கிடந்தனா காலையில பாக்குற கக்கூஸ்குள்ள விழுந்து கிடந்தா. சை, என்னடா சொல்ற? ஆமாடா, ஒரே அசிங்கமா போச்சு. காலையில யார் வந்து பாத்ரூம் திறந்தாங்கிற? என் ஆள் தான்டா. என்ன ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்டினா. போதை தெளிஞ்சதுனால என்னால எதுவுமே பேச முடியலடா. நான் மட்டும் போதையோட இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவளை உண்டு இல்ல நான் இப்ப தெரியுமா? உருப்படியா இருக்கும் போதே உடத்தையும் கழட்டி கிழிக்கல. போதையில இருந்தா மட்டும் நீ அப்படி கழட்டி கிழிச்சு எல்லாத்தையும் கழட்டி கிழிச்சிருவியா? மூடிட்டு போட. வெட்டி பந்த கொண்டு ஆளவில்லை. டேய், என் பவர் எல்லாம் உனக்கு தெரியலடா. ஒரு நாள் என் பவர் என்ன நீ பாப்ப. அப்ப பாரு, மாதவனா அப்படின்னு என்கிட்டயே வந்து நீ ட்ரைனிங் வர வப்ப. முதல்ல போய் இந்த சொக்காவை மாத்திட்டு வாப்போ. வந்துட்டா டயலாக் பேசுறதுக்கு. அசிங்கப்படுத்த வச்சுக்கண்டா. மிருதுலா அம்மா. ஏய், என்னடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? மணி என்ன 5:30 மேல ஆயி போச்சு. சீக்கிரம் குளிச்சிட்டு அந்த பொண்ணை ரெடி பண்ணு. நடந்து ஃபங்க்ஷன்ல. சரிம்மா. சீக்கிரம் குளிச்சிட்டு சாரி எல்லாம் மாத்து. அந்த பொண்ணு குளிச்சிட்டு ரெடியா இருந்திருக்கோம். நீ போய் தானே மேக்கப் பண்ண முடியும். சீக்கிரம் போ. சரிம்மா. என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆளு ஒரு மாதிரியாவே இருக்கியே. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டேன், அதான். ஆமா, நான் உள்ள வந்து பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதனால பெட்ஷீட் எடுத்து பொத்தி விட்டுட்டு நானும் தூங்கிட்டேன். உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா சொல்லு, நான் வேணா மாத்திரை வாங்கிட்டு வர சொல்றேன், போட்டுக்கலாம். உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ போ, நான் குளிச்சு கிளம்பி வரேன். இங்க பாரு, அம்மா ஒன்று சொல்லவா? இதே தான் நான் அனிதா கிட்டே சொன்னேன். என்ன, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்போதுமே நம்மக்கிட்டே வச்சுக்கணும். நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் போகும். இதை நான் அனிதா கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்ன, அதே தான் உங்ககிட்டே சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் இதுதான் நான் சொல்லவும் போகிறேன், புரியுதா? நமக்கே நமக்காக கடவுள் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காருன்னா அதை யாருக்காகவும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது நம்மளோடது. சில விஷயங்களை மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆனால் அந்த சமயத்தில் விட்டு கொடுக்கும்போது அது நமக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை முழுசும் அடுத்து கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது யாரு? அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் முடிவுகளே எடுக்கணும். யோசிக்காம என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போய் முடியும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, புரியுதா? உண்மைதாம்மா. சரி, தேவையில்லாத பேசி மனசை குழப்பறேன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு அந்த பொண்ணை போய் ரெடி பண்ணுற வேலையை பாரு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சம்மந்தி ஒத்தால வேலை செய்வாங்க. நானும் போய் எல்லா வேலையும் பார்க்குறேன். ஓகே? சரிம்மா. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜன்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ? சரண் இன்னும் தூங்குறான் பாரு. எழுப்பி விட்டுட்டு தானே போனேன். எரும மாடு, டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கு. யார் வெளியே வேலை செய்வாங்களாம் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க சாரு? டேய் டேய் எரும மாடு, டேய் அடே எந்திரிச்சு தொலைடா அப்படின்னு வெட்டி முடிச்சிட்டானாமா. அப்படி ஒரு தூக்கம். டேய், உன்னை திட்டணும்னு நினச்சா கூட உன் ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் தான் தோணுது. எப்படிதான் இந்த குழந்தை முகத்தை இப்படி வச்சிருக்கியோ? டேய் டேய்
டே குட்டிமா, சரண்மா, சரணு, என்ன தூங்குனது போதும், எந்திரி, அப்புறமா தூங்கிக்கலாம். நலங்கு இருக்கு, எந்திரி, இன்னும் நிறைய வேலை இருக்கு, எந்திரிமா. நாளைக்கு எந்திரிச்சுக்கிறேன், தூக்கமா வருது. நைட்டு பண்ண வேலைக்கு உனக்கு தூக்கம் வந்தாடா, எந்திரிடா. குழந்தை மாதிரி சினுங்கினது போதும், எந்திரி. குட் மார்னிங். அப்படி என்ன தூக்கமா? மாமா நைட்டெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அதான் ரொம்ப தூக்கம், வேற ஒண்ணும் இல்லை. உடம்புலாம் டயர்டா இருக்குடி. டயர்டா இருக்கா? குடிச்சிட்டு வந்து என்னென்ன பண்ண தெரியுமா நீ? ஏன் என்ன பண்ணேன்னு தெரியாதோ? சீ, எந்திரி. ரொம்ப நடிக்காதடி. சீயாம்ல சீ. அப்புறம் அடி வாங்குவ சரணு, எந்திரி. எதுக்கு எந்திரிக்கணும்? என்ன குடிச்சதுல மண்டை நல்லா குழம்பிருச்சு போல. இன்னைக்கு உன் தம்பிக்கு நலங்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ ஆமால, ஏன் சந்தியா நாளைக்கு கல்யாணம் இல்லை என் தம்பிக்கு. ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. எந்திரியேண்டா. ஐயா வலியுது, தொடச்சுக்கோ. போ, போய் குளிச்சிட்டு வா. குளிக்கணுமா? நீ வரியா? 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். ஓ, இன்னும் ரொமான்ஸ் மூட் போலையோ? மூஞ்சிலே குத்திடுவோம் பார்த்துக்கோ. பட, போய் குளிப்போம். டைம் ஆகுது. நான் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு சீக்கிரமா வெளியே போகணும், எனக்கு வேலை இருக்கு. எப்படி மேனேஜ்மெண்ட் வேலை தானே செய்வ, நீ எதுக்கடி வெளியே போற? ஓ, நாங்க மேனேஜ்மெண்ட் வேலை தான் பார்க்குறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பார்த்த அப்படித்தானே? அதானே உண்மை, அதுதானே போய் பண்ணிட்டு இருப்ப. அது எடு இது எடுன்னு மத்தவங்கள வேலையாகிறது. இதுக்கு நீ இங்கே இருக்கலாமே. வேணாம், கோவப்படுத்தாத. பல்ல கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா தொட முடிய ஆஞ்சிருவேன். அது என்னமோ தெரியல, உன்னை வம்பளுக்காம உன்கிட்ட சண்டை போடாம இருக்கவே முடியல தெரியுமா. என்னமோ பண்ணிட்டடி என்னைய. டேய், காலையிலே ஆரம்பிக்காதடா. எனக்கு கோவம் வருதாம்மா. போ, போய் குளிப்போ. சீ, குளிக்காம போடா, பேட் பாய். ஆமா, நான் பேட் பாய் தான். டேய், கையெடு. கை எங்க வச்சிருக்க? என் பொண்டாட்டி இடுப்பு அப்படிதான் வைப்பேன். என்ன கேட்பான்? சோ, நைட்டு குடிச்ச ஸ்மெல் அப்படி வருது. போ, முதல்ல போய் குளிச்சிட்டு வா. முதல்ல போய் பல்லு விளக்கடா, எருமை. பல்லெல்லாம் அப்புறம் விளக்கிக்கலாம், இப்போ நமக்கு வேற வேலை இருக்கு. இங்க பாரு, வேற வேலை இருக்கு வேற வேலை இருக்குன்னு சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருந்து பாத்துக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முதல் இடுப்புல இருந்து கையெடு. அப்படி தாண்டி வைப்பேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா மவனே? வலிக்குது. கடிக்காதடி எருமை. ஏய், ஏன்டி கண்ணத்துல கடிச்ச? சேட்டை பண்றீல, இப்படிதான் கடிச்சு வைப்பேன். ஆளை பாரு, மூஞ்சி முகரை. போ, சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே. எதுவுமே பண்ணாம இருக்கவே முடியலையே. ஏதான் சொல்றேன்ல, உன்னை சீண்டாம என்னால இருக்க முடியலன்னு. டேய் வேணாம், ரொம்ப பண்ணிட்டு இருக்க. தள்ளு, எனக்கு வெளியே வேலை இருக்குங்கிற. அப்புறம் என்ன? சரி சரி, நேத்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டேனா? என்ன? இல்ல, உன்கிட்ட ஓவரா நடந்துக்கிட்டானு கேட்டேன். குடிச்சிட்டு ரொம்ப புலம்பி ஏதாவது உன்னை கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாப்பியாக தான் பேசினேன், ரொம்ப ஜாலியாக பேசினேன். சொல்லப்போனா நேற்று நீ நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பயும் குடிச்சா ஒரு மாதிரி பண்ணுவேன், ஆனால் அப்படி இல்லை. நேற்று டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனா நேற்று என் பிடிக்காத புருஷனை ரொம்ப ரசித்தேன். ஓ ரியலி? ரியலி சப்பாத்தி களி அந்த களின்னு சொல்லிட்டு இருந்தேன். மூஞ்ச போய்ட்டுருவேன். அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கு என்ன தெரியாது கிடச்சிருச்சு. போ, போய் குளிப்போ, இல்லைனா அத்தையை கூப்பிடுவேன். நேத்து அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்ல, நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தில்ல, அதனால ஏதாவது கொடுக்கலாமே. சரண், காலையில வேலையை காட்டாத, எனக்கு கோவம் வருது. சரண், பேசாம போடா. ஏன் இப்படி படுத்தி எடுக்கிற? இப்படிலாம் பண்ணாதடி, உன் புருஷன் பாவம் தெரியுமா? ஆமா, இந்த மூஞ்சி பாவம். எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒன்றும் தெரியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? எப்பயும் என்ன கேட்பேன், நேத்தில ஒரு முத்தம். ஐயோ யாருக்கு? ஓய், ஒன்று கேட்கவா? என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற அந்த நெத்தி முத்தத்துல அப்படி என்னதான் இருக்கு? ஓயாம கேட்டு கேட்டு வாங்குற. ஏன் இப்ப அவசியம் அதை சொல்லிதான் ஆகணுமோ? கேட்டா கொடுத்துட்டு போவாளா? இப்பதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. டேய், எதையுமே அர்த்தம் இல்லாம அதுல என்ன கிக் இருக்குன்னு தெரியாம அதை பண்றதுல என்ன இருக்கு? சொல்லு. இது வரைக்கும் கேட்கணும்னு தோணல, ஆனா அடிக்கடி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணும் போதுதான் இதை என்கிட்ட கேட்பேன். ஆனா இப்போ தெளிவா இருக்கும் போதே கேட்கறேன். என்ன அது? உன்னை நான் ரொம்ப வெறுத்தேன். ஆரம்பத்துல உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. பிடிக்காத போது உங்ககிட்ட கோவத்தை மட்டும் காட்ட தெரிஞ்ச எனக்கு
உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னா இந்த நெத்தி முத்தம் தான். அது ஃபர்ஸ்ட் முத்தம்னு கூட சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்ககிட்ட இருந்து எனக்கு அது கிடைச்சது. உனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா அது எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல். அது ஒன்றை மட்டும் உங்ககிட்ட இருந்து எப்போதுமே நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு அது கிடைக்கணும், அதனாலதான் கேட்டு கேட்டு வாங்குறேன். இருளில் கண்ணீரும் எதற்கு மணிமே கண்ணோடவா. என் தாய்க்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண வந்த ஒரு பொண்ணுனா அது நீதான். என்னோட பெட்டர் ஆல்ஃப் இப்போ கொடுப்பியா? இந்த நெத்தி முத்தத்தில் இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இனி நீ எதிர்பார்க்காம உனக்கு டெய்லியும் இதை நான் கொடுப்பேன். அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி. சரி, போய் குளிச்சுட்டு வா, ஓகேவா? எனக்கு வெளியே வேலை இருக்கு. ம் சரி. அண்ணே வேணாண்ணே, விடு. சும்மா இரு. கீழே ஒரு மாதிரி புடவை தூக்கிட்டு இருக்குல்ல, நல்லாவா இருக்கு? அதுக்குன்னு என் காலில் விழுந்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணுவியா? ஏன் என் தங்கச்சி காலில் விழுந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? பொண்டாட்டிக்கே புருஷன் இறங்கி வந்து பண்ணும்போது கூட பிறந்தவளுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? பெத்த அம்மாவின் அன்பையோ தோள் சுமந்த அப்பாவின் துணையோ. என்ன குட்டிமா பேச்ச காணோம்? இல்ல, இருந்தாலும் இப்பலாமா? இந்த எமோஷனல் ஸ்பீச் எல்லாம் இங்க ஆகக்கூடாது, புரியுதா? என் தங்கச்சிக்கு நான் சாகுற வரைக்கும் என்னென்ன கடமை இருக்கோ அத்தனையும் செய்வேன். அதுதான் ஒரு அண்ணனோட கடமையும் கூட. இந்த 5 பேரும் உனக்காக தான்டா. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹரி உன் லைஃப் இப்படி இருக்கும்னு. திடீர்னு ஒரு அலைன்ஸ் வந்தது, உனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணி வச்சோம். அது மூலமா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்ச. இப்போ உன் புருஷன் உன்னை விட்டுட்டு யுஎஸ்ல இருக்காரு, நீ அண்ணன் கூட இருக்க. புருஷன் இல்லாத ஒரு கவலைய உனக்கு எப்போதுமே கொடுத்துடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். உன்னைய கண்டுக்காமல இல்லடா, எனி டைமும் உன்னை பத்தி பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். என்ன 1000 பேர் 1000 சொன்னாலும் என் தங்கச்சிய எப்போதுமே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த 5 அண்ணனுங்களும் இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. என்ன நல்லபடியா குழந்தைய மட்டும் பெற்று எடுத்தா போதும். முக்கியமா உன் விக்ரம் அண்ணன் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை? எனக்கு புரியுது. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் கேர் பண்ணணும், அவன் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுடா. ஆனா உன் புருஷன் உன் கூட இல்லாத ஒரு குறைய அண்ணன் எப்போதுமே உனக்கு நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். என்ன அதனாலதான் உன் ஆசை என்ன, நீ எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படிதான் இப்போ வரைக்கும் உன்னை வச்சிருக்கோம். ஏன்னா உனக்குன்னு நீ ஒதுக்கப்பட்ட ஆளு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உன்னை யாருமே நடத்தலையே. அப்படித்தானே இந்த வீட்டுல இருக்க. சோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருப்பேன். எந்திரினே. மகராணியா நீ வாழணும், மணக்கோலத்தில் உன்னை பார்க்கணும். என்ன காவல் காக்கும் சாமி நீ, எனக்காக சுத்தும் பூமி நீ. இன்னும் 100 பொறுப்பு கூட பொறுக்கும் பொறுப்பு நீதானடி. இந்த ஜென்மம் மனுஷ பிறவியா இருக்கலாம், இதுக்கு அடுத்த ஜென்மமும் மனுஷ பிறவியா இருந்தாலும் சரி, என்ன பிறவியா இருந்தாலும் சரி, உங்க 5 பேரு கூடவே நான் பிறக்கணும். இந்த பாசத்தை அடுத்த ஜென்மமும் நான் அனுபவிக்கணும். எனக்கு இதுதானே வேணும். இந்த மாதிரிலாம் யாராவது வாழ்ந்திருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு கூட பிறக்காதவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். இத்தனை பேரையும் கூட இருந்தும் அந்த அன்பு பாசம் என்னை விட்டு போல. என் புருஷன் இல்லாதது எனக்கு வருத்தம் தான், ஆனா அந்த வருத்தமே தெரியாம என்னை எப்படி பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேமிலி யாருக்குன்னே கிடைக்கும். அதனால நான் எப்போதுமே வருத்தப்பட மாட்டேன். ஐ லவ் யூ நீ. I love you too. அது அது நான் வந்து என் தங்கச்சிக்கு அது ஐ லவ் யூ டூ சொல்ல அது அது நான் ஒண்ணுமே சொல்லலையே. எதுக்கு இப்படி டைப் அடிக்குதா?
இல்ல நீ என்ன தப்பா நினைச்சிருவல, நான் உனக்கு லவ் யூ சொல்ல வந்தேனே அதான். ஏய் அண்ணா பையா அநியாயம் பண்ணாதடா ஏன்டா டேய். இல்ல குட்டிமா, நான் உனக்கு தானே சொல்ல வந்தேன். அது தெரியாம உன் அண்ணி வந்து ஒரு நிமிஷம் இரு. எப்போதுமே பார்த்தே வர்றது கிடையாது, என்ன உன் இஷ்டத்துக்கு வர்றது. என்ன புதுசா மிரட்டலாம் செய்றீங்க? ஏன் நான் மிரட்டக்கூடாதோ? நான் அப்படிதான் மிரட்டுவேன். கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. எல்லா விஷயத்திலுமே இப்படி இருந்தா மனுஷன் என்னத்துக்கு ஆகுறது? நீ எதுக்காக போற? குட்டிமா இரு குட்டிமா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க நீ வேற இடையில பூத்து பூத்து கலாச்சிட்டு இருக்க. எனக்கு வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே வர மாட்டேங்குது. பரவாயில்லையே, என்னை விட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் நேத்தே தெரிஞ்சிருச்சே. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நான் வேணும்னா ட்ரைனிங் கொடுக்கவா? இங்க பாருடி, ரொம்ப பண்ணிட்டு இருக்கடி, என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி. என்ன ஒரு டிகி ஒண்ணுக்கு 3 வருது? நானும் கூப்பிட வேண்டாம்? குட்டிமா அண்ணனுக்கு வேலை இருக்கு, நான் வரேன். என்ன சரி சரி, உன் வேலையை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சமாவது அண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதான் லாஸ்ட் பண்றதுக்கு தரிமாடு அது செவனியோட ஒன்னு வச்சு இழுத்துட்டு வரேன். ஓகே வரட்டா? அண்ணி என் அண்ணனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வரட்டா? குட்டிமா தனியா கோர்த்து விட்டு போறதே இந்த பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் வேலையா போச்சு. உங்க தங்கச்சி இருக்கான்னு அத்தனை டீ போட்டீங்க. எங்க இப்ப போடுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு என்ன பயம்? இல்ல எனக்கு என்ன பயம்னு கேக்குறேன். நான் என்ன பேச மாட்டேனா? இல்ல டீ போட வராதா? அதெல்லாம் தன்னால வரும். என்னடி என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கடி? அடிச்சன்மா ஏன் என்னடி? விக்ரம் பர்ஃபார்மன்ஸா பண்ணக்கூடாது, பொண்டாட்டிக்கான உரிமை எடுத்து பண்ணுங்க. அதெல்லாம் இது அது வந்து எனக்கு வந்து வெக்கமா வருது. ஒன்று சொல்லவா? ம். ஃப்யூச்சர்ல தயவு செஞ்சு ஒயிட் மட்டும் ஆயிடாதீங்க, எப்போதுமே பிளாக்காகவே இருங்க. ஏன்னா இப்போலாம் எனக்கு பிளாக்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நான் ஒயிட் ஆகல? உனக்கு என்ன? நீ சொன்னதுக்காகவே நான் சுண்ணாம்பு எடுத்து பூசி நான் ஒயிட் ஆகல. சொன்னாம்பா விக்ரம், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு தடவை பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வாயில புண்ணு. அப்ப சரி, புண்ணை நான் சரி பண்ணட்டுமா? என்னடி பொண்டாட்டி ரொம்ப பண்ற? அந்த பயம் இருக்கட்டும். எப்படி சரி பண்ணணுமா இல்ல? இங்க பார் பொண்டாட்டி, ரொம்ப பண்றேன்னா என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புருஷனா மாறிடுவீங்களா? அடியே என்னடி பொண்ணை சரி பண்ணட்டுமா? பொண்டாட்டி ரொம்ப பண்ற பொண்டாட்டி, எனக்கு கோவம் வருது பொண்டாட்டி. மவளே உன்ன என்ன பண்றேன்னு பாரு. என்ன இப்ப பார் உன் புருஷன் யாருன்னு பாப்ப. இருவரே பார்க்கும் படர் விழா திரையிடும் மோக திருவிழா மார்பினோரம் சாய்ந்து கூர்ந்து காதிடு போதும் என்று போதும் நீ கேட்டு வாதிடு வேர்வரை சாய்க்காமல் முத புயல் முடியாது. பொண்ணு இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சிப்போ. அத்தை ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமா? வாசு சொன்னான். ஒண்ணும் இல்ல மாப்ள, எனக்கு ஒரு சந்தேகம், அதை கிளியர் பண்றதுக்காக தான். அப்படி என்னத்த சந்தேகம்? மா இங்க பாரு, தேவையில்லாத ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். என்ன உனக்கு என்ன சந்தேகமோ அதை மட்டும் கேளு. வாசு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல மாமா, அவங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு தான். அத்தை என்ன? மாப்ள நான் அப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. தவம் இருந்து குழந்தையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை பெத்து எடுத்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாங்க பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்த்திருக்கோம். என்ன நிறைய படிச்சிருக்கா, படிச்சு கிராமத்துல தான் இருக்கா இப்ப வரைக்கும். அவளுக்கு பிடிச்சதை செய்ய விட்டு நாங்க அதை வேடிக்கை பார்ப்போம். அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும், அவளுக்கும் சந்தோஷம். அந்த விதத்துல சின்ன வயசுல இருந்தே உங்க மேல அவ ஆசை வச்சுட்டா. கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு ஒத்த காலையும் நின்னுட்டா. எல்லா பெத்தவங்களும் தான் பொண்ணுங்களுக்கு அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன நீ இதை செஞ்சா நல்லா இருப்ப, அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு வரும்போது தான் அவங்க வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும். காரணம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு 2 வாழ்க்கை. பெத்தவங்க வீட்டுல இருக்கும்போது நாங்க அவங்கள பாதுகாத்துக்கிருவோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே புகுந்த வீட்டுக்கு போகும்போது நிறைய பிரச்சனை அங்கதான் ஒரு பொண்ணுக்கு ஆரம்பிக்குது. கட்டின புருஷன் சரியா இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்னதான் கட்டின புருஷன் சரியா இருந்தாலும் சுத்தி இருக்கிற சூழலோ சரியா இருக்கும்போது தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை அங்க முழுமையாவே இருக்கு. நீங்க எந்த விதத்திலையும் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விதத்துல இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று யதார்த்தமா அந்த மேக்கப் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அங்கே தான் வாசு இருக்கான்னு நினச்சேன். கதவை திறந்துட்டேன். அப்போது நான் பார்த்தேன்,
அத்தை எனக்கு புரியுது அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ, அதாவது நேத்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க அத்தை, உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது. பேச்சுலர் பார்ட்டின்னு கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எதுவும் தெரியாம அப்படி மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அத்தை. இதை நான் உங்ககிட்ட கேட்டுக்க கூடாது தான், கேட்கக்கூடாதுன்னு தான் வாசுவும் சண்டை போட்டா. ஆனாலும் ஒரு பெத்தவளா இருந்து என்னால் கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள. ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க. நான் எந்த விதத்துலையும் யாருக்கும் துரோகம் நினச்சது இல்லை அத்தை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் என்னமோ என் வாழ்க்கையில தான் பெரிய பெரிய அப்பா தேடி வரும். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? உன் சந்தேகம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? பாவம் அந்த மனுஷன், இனி டிஸ்டர்ப் பண்ணாத. போய் நடந்துதான இதெல்லாம் எடுத்து வை போ. நான் கொஞ்ச நேரம் மாமா கிட்ட பேசிட்டு வரேன். சரி, மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள. பரவாயில்ல அத்தை, போங்க. மாம்சு, மன்னிச்சுக்கோ. நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். நான் எவ்வளவோ ப்ரூவ் பண்ணேன். ஒருவேளை அப்படி நீ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை உன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கும். மாமா, ஒன்னே ஒன்று சொல்லவா? உனக்கு ப்ராப்ளம்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இருக்காது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துட்டு சுலபமாக அதை கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு மேலேயும் பயப்படாத. பாதி கிணறு தாண்டிட்டேன், ஐ மீன் முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன். இன்னும் காவாசி கிணறு தான் இருக்கு. அதையும் நீ தாண்டிட்டினா உன் லைஃப்ல நீ சக்சஸ் மாமா. சில விஷயங்களை இன்டைரக்டா தான் சொல்ல முடியும், டைரக்டா சொல்ல முடியாது மாமா. மறைந்தது என் சிறு கனவுகள், அது மீண்டும் கிடைக்குமா? சிதைந்தது கோடி ஆசைகள், அது இனி பிழைக்குமா? எப்போதுமே உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே நான் விரும்பிக்கிறேன் மாமா. ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருந்த இந்த லைஃபை டெம்பரவரியா நிஜமா கொடுத்ததுக்கும் இனி பர்மனெண்டாவே நல்லா கொடுக்க போறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம விரும்புறவங்க நம்மளை விரும்பணும்னு எந்த அவசியமும் இல்லை மாமா. எப்போதுமே நாம விரும்புறவங்களை விட நம்மளை விரும்புறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல நான் சரி விடு மாமா, அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல. எனிவே நீ ஹாப்பியா இருந்தா அது மட்டும் போதும் மாமா. வாசு, நீ இன்றே வாழுமோ பின்னுள்ளோ, நீரில்லா மீனைப் போல் என் நெஞ்சோ. வாங்க மிருதுலா. இன்னும் சாரி சேஞ்ச் பண்ணலையே. சேஞ்ச் பண்ணணும், வாங்க. டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஓகேவா? இல்ல இதுவே ஓகே தான். சாரி மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, பண்ணிக்கலாம். மாம்சு, நான் போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்துடுற ஸ்டேஜுக்கு நீ வா, ஓகேவா? சரி வாசு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? எனக்கு ஒரு கால், ஒரு இம்பார்ட்டன்டான கால் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு. நான் போயிட்டு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க மாம்ஸ் கூட பேசிட்டு இருங்க, நம்ம போலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, நேற்று நைட்டு குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயந்தேன். பட் எதுவும் நடக்கலைங்கிறது மண்டைக்கு உரைச்சிருச்சு. யாரு சொன்னது எதுவும் நடக்கலன்னு? எல்லாம் முடிஞ்சது. என்ன சொல்ற? இங்க பாரு, என்னை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லாத. நீ உன் கேரக்டர் கேவலமா காட்டணுங்கிறதுக்காண்டி இப்பெல்லாம் போய் சொல்லாத. என்ன அப்படிதான் எதுவும் நடக்கல, எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அறிவில்லாமல இருக்கேன். நீ மயக்கத்துல இருந்தா உனக்கு என்ன தெரியும்? சொல்லு. நீ மயக்கத்துல இருந்தா உனக்கு என்ன தெரியும்? டேய் வேணாடா, விளையாடாத, உண்மை சொல்லு. இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? நான் புருஷனுக்கான உரிமையை எடுத்துக்கிட்டேன். நீ நேற்று எனக்கு பொண்டாட்டியாவும் ஆயிட்ட. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒன்று நடக்குமே, அது உனக்கு எனக்கும் நேற்று நைட்டே முடிஞ்சது. ஏய், என்னடா சொல்ற? மகேஷ், விளையாடாத மகேஷ். நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி சொல்ற? என்ன நீ நம்பாத. நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நான் உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண? என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டீங்க. வேருக்கு நீயே வாயத்தை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கோம். அந்த தப்பு கூட எப்படியாவது உண்மை வெளியே கொண்டு வந்து சொல்லிடலாம். ஆனா இந்த தப்பு, ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆயிட்டா நீ என்னடா பண்ணுவ? நாளைக்கு விடிஞ்சா வேற ஒரு பொண்ணு கூட உனக்கு கல்யாணம். ஆனா இப்போ என்ன தொட்டுட்டு அசிங்கமா சொல்லிட்டு இருக்க? மத்தவங்க அப்படி இருந்தாலும் என் மகேஷ் அப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீயும் அப்படிதானே? ஏய் நிறுத்தடி. சும்மா சொல்லிட்டா உடனே அப்படின்னு நம்பிடுவியா? இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு வேற எவன் சொன்னாலும் இப்படிதான் நம்புவியா?
கோவம் வருதா? கோவம் வருதான்னு கேக்குறேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஆ, இங்க பாரு, உன்கிட்ட கோவப்படுறதெல்லாம் வேஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ கோவப்பட்டெல்லாம் அதுக்கெல்லாம் மெலிஞ்சு வர ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன்கிட்ட கோவப்பட்டு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு எனக்கு அவசியமும் கிடையாது. ஆனா உண்மை உன் வாயில இருந்து தான் வெளியே வரும். ஏண்டி, கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே நான் நினைச்சிருந்தா உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும் கிராமத்திலேயே. சரண் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. ஆனா நான் ஏன் அப்படி நடந்துக்கலன்னு தெரியுமா? ஏற்கனவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், அதை விட இதையும் சேர்த்து பண்ணியிருந்தா அவ்வளோதான். ஏற்கனவே நான் நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல உனக்கு நரகத்தை கொடுக்கணும்னு நான் நினைப்பேனா? ஒரு உண்மையா லவ் பண்ற பையன் தான் லவ் பண்ற பொண்ணு என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். அதைத்தான் நானும் உனக்கு பண்றேன், இப்போ வரைக்கும் பண்ணிட்டும் இருக்கேன். உன்னோட சந்தோஷம் நான் வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதெல்லாம் பண்ணிட்டா நீ நிம்மதியா இருப்பீல. ஸோ அதுக்காக தான் இதுக்கும் ஒத்துக்கிட்டேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். என்ன பண்றது? அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். உன் விருப்பம் இல்லாம உன்னை நான் தொட்ட மாட்டேன்டி. என்ன, நீ சரின்னு சொல்லி என்னோட விருப்பத்துக்கு நீ சந்தோஷப்பட்டா அன்னைக்கு உன்னை நான் தொடுவேன். இல்லையா, அது வரைக்கும் உன்னை நான் தொடவே மாட்டேன். என்ன, அவ்வளோ அசிங்கமான கேவலமான ஆளு நான் ஒன்றும் கிடையாது. என் காதல் தூய்மையானது. அதை மற்றவங்களுக்காக இல்லை சில கேவலமான விஷயத்துக்காக இல்லை என்னோட சுயநலத்துக்காக நான் அதை சாக்கடையாக்க விரும்பல. உண்மையான பாசம் உண்மையான பாசமா மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எப்படி இருக்கக்கூடாது. ஸோ உங்ககிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கறது லவ் மட்டும்தான். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. நீ எப்போ வந்தாலும் இப்போ ஒன்று அணைச்சிருக்கேன் பார்த்தியா? இப்படிதான் என் கை ஒன்று அணைக்கும். என்னைக்குமே உன்னை தள்ளிவிட மாட்டேன். ஏன்னா நீ இந்த இடத்துல எப்போதுமே இருப்ப. நீ வெறுத்தாலும் சரி மறுத்தாலும் சரி. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லவில்லை. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லவில்லை.